நடமாடும் தெய்வம் மகா பெரிவா பக்தர்களில் ஒருவர் நெய்வேலி மகாலிங்கம். இவரது நண்பன் மகனைக் காணவில்லை என்றும் அவன் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என மகா பெரிவாயிடம் முறையிட வேண்டும் என்றும் வேண்டினார். பத்திரிகையில் விளம்பரமோ போலீசில் புகாரோ கொடுக்கக்கூடாதா எனக் கேட்டார் மகாலிங்கம். ஊருக்குள் விஷயம் தெரிந்தால் மானம் போகும் என்பதால் தங்களின் உதவியை நாடி வந்தேன் என்றார். அந்த சமயத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள சாத்ராவில் முகாமிட்டிருந்தார் மகா பெரியவா. அங்கே சென்றபோது 3 நாட்களாக தியானத்தில் இருப்பதாகவும் அறையை விட்டு சுவாமிகள் வெளியே வரவில்லை என்றும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். இதைக் கேட்ட நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்! சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது. தவப்பிழம்பாக சுவாமி காட்சி அளித்தார். இவரது மகன் காணாமல் போய்விட்டான். தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்றார். மகனின் புகைப்படத்தை பாதத்தில் வைத்த நண்பர் கண் கலங்கிட்டான். அவரை பார்த்து கை உயர்த்திய மகா பெரியவா, ஊருக்கு புறப்படுங்கள், மகன் திரும்புவான், வந்ததும் மடத்துக்கு தகவல் அனுப்புங்கள் என ஆசியளித்தார். ஓரிரு நாளிலேயே நண்பரின் மகன் வந்து சேர்ந்துட்டான். மடத்துக்கும் தகவல் அனுப்பினார். காணாமல் போனவன் எப்படி வந்தான் தெரியுமா? சென்னை கல்லூரி ஒன்றில் படிக்கும் மாணவன் அவன். மன உளைச்சலால் ஊரை விட்டு ஓடிய அவன் கர்நாடகத்தில் உள்ள மந்த்ராலயத்திற்கு சென்றான். அங்கே துங்கபத்ரா நதியில் நீராடிய போது உடனடியாக ஊருக்கு செல் என மனதிற்குள் யாரோ கட்டளை இடுப்பது போல இருந்தது. உடனடியாக நெய்வேலிக்கு புறப்பட்டான். அவனுக்கு வழிகாட்டியது யார் தெரியுமா? மகா பெரியவர்தான். அவரிடம் வைக்கும் நம்பிக்கை வீண் போவதில்லை. காஞ்சி மகா பெரியவரின் உபதேசங்களில் சில. எல்லோரும் நலமுடன் வாழ கடவுளை வேண்டுங்கள். குலதெய்வத்தை ஆண்டுக்கு 2 முறையாவது தரிசனம் செய்யுங்கள். தேய்பிறையில் செய்யும் வழிபாடு பிரச்சனையை போக்கும். வளர்பிறையில் செய்யும் வழிபாடு வளர்ச்சியை தரும். மனதை கெடுக்கும் சினிமா டிவி தொடர்களை பார்க்காதீர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம்.